ஓவன் வாங்கினதுக்கப்புறம் எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயத்த நாங்கள் இது வரைக்குமே பண்ணல. ஆனால் அதுவுமே எங்கள் லிஸ்ட்டில் இருந்தது. அதுதான் இந்த பீஸா. பீஸாவுக்கு வந்து ஈஸ்டெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு சப்பாத்தி பிசைகிற மாதிரி தான் டோர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அது வந்து பீஸா சாஸ் போட்டு அது மேலே வெஜிடபிள்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். சீஸ் போட்டு அது மேலே வெஜிடபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் சீஸ் போட்டு அதுக்கப்புறம் சீசனிங் பண்ணணும். நாங்கள் வந்து ஒரு 250 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு 10 மினிட்ஸ். அந்த ஓவனில் இது இந்த பேஸை எடுத்து வச்சுட்டு அதுவுமே எங்களுக்கு ஒரு டவுட், ட்ரேயில் வைக்கலாமா இந்த கிரில் பேனில் வைக்கலாமான்னு. அப்புறம் கிரில் பேனில் தான் வச்சோம் ஃபஸ்ட்டு. இது 250 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் வைக்கவும் என்னமோ ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்பவே ஒரு மாதிரி பேர்ன் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ டேஸ்ட் எல்லாமே எங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு. பட் ஆனால் இது ரொம்பவே ஹார்டாக இருந்தது. கத்தி வச்சு கட் பண்ணவே முடியல. தோசை திருப்பி வச்சு குத்தி குத்தி எடுத்தோம். டேஸ்ட் நல்லாவே வந்தது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணலாம், இது அடுத்த பேட்ச் சூப்பராக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேட்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஆரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டோமா, இதுக்கு பெப்பர் இதுவும் போடலான்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்மளே கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா கவுண்டர் டாப்லேயே ரெடி பண்ணிட்டோம். எடுத்து ட்ரேயில் வைக்கவே முடியல. அது போராடி எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. அடியில் நல்லாவே ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக ட்ரேவுக்கே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கவுண்டர் டாப்பில் பண்ணி எடுத்து வைக்கலாம்னா கண்டிப்பாக முடியாது. அதை எடுத்து வச்சுட்டு 180 டிகிரிக்கு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம். இது சூப்பராகவே வந்திருந்தது. பேக்கிங்லேருந்து டேஸ்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சும் இருந்தது. ஏன் கட் பண்ணி எடுக்கும்போது அப்படியே சீஸியாக வரல அப்படின்னா அந்தளவுக்கு சீஸ் போடணும். நாங்கள் அவ்வளோ சீஸ்லாம் போடல, கொஞ்சம் தான் போட்டிருந்தோம். ஸோ அடுத்த பேட்சை பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். 4 பேருக்கு கொடுத்து நம்ம பெருமை பீத்துக்க வேண்டாம், அதுக்காக தான் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இனிமேல் கடையில் வாங்குற வேலையே இல்லை. பீஸானாவே வீட்டில் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.